ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான குழம்பு மிளகாய் தூள் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் ரெகுலராக பண்ணுற குழம்பு மிளகாய் தூளுங்க இது. இது எல்லா குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம தொக்கு வெரைட்டிஸ் பண்ணுவோம் இல்லையா? உருளைக்கிழங்கு தொக்கு, அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு. இந்த தொக்கு எல்லாத்துக்கும் இந்த குழம்பு மிளகாய் தூள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி. நான் வறுத்து எல்லாம் செய்ய மாட்டேங்க. நார்மலாக வெயிலில் காய வச்சுட்டு நார்மலாக செஞ்சுடுவேன். ஆனால் இது ஒரு வருஷத்துக்கும் கெடாதுங்க. அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ தனியா எடுத்திருக்கேன். 1/2 கேஜி தனியா. இது வெயிலில் ஒரு 4லேருந்து 5 நாள் நல்லா காய போட்டுருங்க. எவ்வளோ வெயிலில் காயுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். குழம்பு தூள் நிறைய நாள் இருக்கும். இப்போ இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி, ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு. நான் இது 2 மட்டும்தான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இது நம்மளுக்கு குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும். நம்ம நல்லா திக்காக இருக்கும் குழம்பு. அதனால் நான் இது ஒரு 100 கிராம் போட்டிருக்கேன். இப்போது நம்ம இதில் வெந்தயம் ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு 50 கிராம். நீங்கள் கப்பு கணக்காக எடுத்திங்கன்னா ஒரு ஃபுல் கப்பு அரிசி போட்டுக்கோங்க. ஃபுல் கப்பு துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. 1/2 கப்பு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் 1/2 கப்பு மட்டும் போட்டுருங்க. 50 கிராம் இல்லைன்னா ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஜீரகமும் ஒரு 50 கிராம் தான் போட்டிருக்கேன். இது ஒரு 1/2 கப் அளவு வச்சுக்கோங்களேன். 1/2 கப் அளவு ஜீரகமும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் சோம்பு. நான் சோம்பு சேர்ப்பேங்க. எப்போவுமே மிளகாத்தூளில் சோம்பு சேர்த்தா அந்த ருசியே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 50 கிராம் மிளகு. இது மிளகு பெப்பர். நம்ம இது ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போது சோம்பும் 50 கிராம் தான். இப்போ நம்ம போட்ட வெந்தயம், ஜீரகம், அப்புறம் மிளகு, அப்புறம் சோம்பு எல்லாமே 50 கிராம். இது கப் அளவாக பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு எல்லாம். ஒரு கப்பு துவரம்பருப்பு, ஒரு கப்பு அரிசி. இந்த கணக்கு தான் நான் போடுவேன். இப்போ நீங்கள் வேணுன்னா இதில் காஞ்ச கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டோன்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். நான் காஞ்ச கருவேப்பிலையெல்லாம் போட மாட்டேன். நிறைய பேர் போடுவாங்க. அதுவும் நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெயிலில் கருவேப்பிலையை கொஞ்சம் காய போட்டு அது ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாம் ஒரு 4லேருந்து 5 நாள் நல்லா வெயிலில் காய போடுங்க. எவ்வளோ நல்லா காயுதோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குண்டு மிளகாவும் நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி ஏன் போடுறேன்னா, நான் இது குழம்பு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ரெட்டு கலரில் நல்லாயிருக்கும். இது குழம்புக்கு நல்லா கலர் கொடுக்கும். அதனால் நான் காஷ்மீரி மிளகு ஒரு 1/4 கிலோ சேர்த்துருக்கேன். நீங்கள் இது தேவையில்லைன்னா நீங்கள் குண்டு மிளகாவே 3/4 கிலோ சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாம் நல்லா மிஷினில் கொடுத்துட்டு ஆட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் ரெடி.